ஃபிக்ஸ்டு டெபாசிட் போகிறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்டான டென்யூர். உங்களோட கோலுக்கு தகுந்த மாதிரி டென்யூர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ட் டர்மா லாங் டர்மானு அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். 4 days 399. அப்போ வந்து நமக்கு ஒரு பர்சன்டேஜ் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கும். கியூமுலேட்டிவ் FDs வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது கியூமுலேட்டிவ் நான் கியூமுலேட்டிவ்னா என்னன்னு பார்க்கலாம். கியூமுலேட்டிவ் FD அப்படிங்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் ஆகிடும். நமக்கு இதோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு மெச்சூரிட்டி பீரியட் அப்போ தான் கூட கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்டட் ஆகும், குவார்டர்லியாவோ இயர்லியாவோ. ஸோ வந்து நமக்கு ஹை ரிட்டர்ன் கிடைக்கும் காம்பவுண்டிங்னால. இதே நான் கியூமுலேட்டிவ் FD அப்படிங்கிறது நமக்கு மந்த்லி வந்து ஒரு இன்கம் மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் வந்து மந்த்லியோ இல்லை குவார்டர்லியோ வந்து நமக்கு கிடைக்கும். இதில் வந்து எந்த காம்பவுண்டிங்கும் இருக்காது. ஸோ அதனால ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து உங்களோட FDயை லம்சமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக பிரித்து போடுங்க. அதாவது ஒரே பேங்க்லேயே 1 lakh 2 lakh அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக பிரிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக லிக்விடிட்டி பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து RBI QS வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதாவது RBIல ரெப்போ ரேட் கம்மியாகிறது அதிகமாக நியூஸ் வரலையே, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ரெப்போ ரேட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம பேஜில் வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்க. FD வந்து 5 lakhs வரைக்கும் தான் இன்சூர் இருக்கும் ஒரு பேங்க்ல. ஸோ அதனால ஒரு பேங்க்ல 5 lakh வரைக்கும் மட்டும் FD பண்ணுங்க.